நம்ம எனக்கு அப்படியே வந்த கடை தான் ஐபேக்கோ. என்னடா சீப் அண்ட் பெஸ்ட்டுன்னு போடுவே, இன்றைக்கி என்ன காஸ்ட்லியாக போயிருக்கேன்டா, நம்ம காசா அடுத்தவங்க காசு தானேங்க, நம்ம எப்படி போனால் நமக்கு என்ன அப்படின்ட்டு ஐபேக்கோக்குள்ளே வந்து பார்த்தா என்னென்னமோ வெரைட்டி, என்னென்ன இருக்குது வெரைட்டி, எல்லா வெரைட்டி இங்கே இருக்குன்ற மாதிரி விதவிதமாக இருந்துச்சுங்க. எல்லாத்தையும் வாங்கலாம்னு ஆசை தான், பரவாயில்ல ஓசியில் கிடச்சா கம்மியாக சாப்பிட்டா போதுன்றதுக்காக வெறும் 3 ஃப்ளேவர் மட்டும் வாங்கலாம்னு ஃபஸ்ட்டு டெண்டர் கோகோனட்டும் அடுத்து ஃபிக்கும் தாங்க வாங்கியிருந்தோம். மேலே டாப்பிங்ஸ்க்கு என்ன வேணும்னு அவர் கேட்டார். நம்ம அப்படி கொஞ்சம் ஆல்மண்ட்ஸும் கொஞ்சம் சாக்கோ சிப்ஸும் போடுங்கன்னு சொல்லி அப்படி கெத்தா கேட்டு வாங்கிட்டு போய் உட்காரலான்னு பார்த்தா அதுக்குள்ளே இன்னொரு ஃப்ளேவர் ஏதாவது சாப்பிட்லாமேன்னு சொல்லி நமக்கு தோணுச்சு. சரி இன்னொரு என்ன வாங்கலாம்னு சொல்லி பார்த்தா அல்ஃபான்சோ மேங்கோ இட்ஸ் நல்ல ஃப்ளேவருங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் என்ன பண்ணிட்டேன், அல்ஃபான்சோ மேங்கோலே ஒரு ஸ்கூப் வாங்கியாச்சுங்க. ஆக மொத்தத்தில் 3 ஃப்ளேவர் ஆஃப் ஐஸ்கிரீம் வாங்கியாச்சு. அப்படியே அங்கே பார்த்தா விதவிதமான சாக்லேட் கேக்குன்னு எல்லாம் கண்ணை பறிக்குதுங்க. சரி எல்லாத்தையும் வாங்கியாச்சு, வாங்கினதெல்லாம் சாப்பிட்லான்ட்டு நேராக போய் டேபிளில் உட்காந்து சாப்பிட்லான்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணாங்க. 3 ஐஸ்கிரீம் பார்க்க அப்படியே கண்ணுக்கு நல்லா கவர்ச்சியாக இருந்துச்சுங்க. ஃபஸ்ட்டு டெண்டர் கோகோனட்டி ஃபிக்கையும் எடுத்து சாப்பிட்லான்னு சொல்லி உட்கார்ந்தாங்க. ஃபஸ்ட்டு அந்த ஃபிக் ஐஸ்கிரீமை எடுத்து வாயில் வச்சா எப்பா அதை பார்க்கும்போதே நமக்கு டெம்ட் ஆகுங்க. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஃபிக்கை எடுத்து சாப்பிட்டு பார்த்தேங்க, எப்பா என்ன டேஸ்ட்டு ரியலான அத்திப்பழங்களெல்லாம் பிச்சு போட்டு பண்ணிருக்காங்க போலங்க. ஏன்னா அத்திப்பழத்தோட அந்த சதையெல்லாம் வந்து வாயில் சிக்கிச்சு. அந்தளவு ஒரு டேஸ்ட்டாக ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுங்க. ஐஸ்கிரீம் செமையாக இருந்துச்சு. அப்புறம் டெண்டர் கோகோனட் சாப்பிட்லான்னு சொல்லி சாப்பிட்டு அதுவும் நல்லா இருந்துச்சு. அடுத்து அல்ஃபான்சோ மேங்கோ, அது தாங்க வேறு லெவல்.